முக்கிய சட்ட விழிப்புணர்வு அறிவிப்பு. அன்புள்ள பொதுமக்களை, தங்களது பகுதியில் சுற்றித் திரியும் நாய்கள், பூனைகள் மற்றும் பிற ஜீவராசிகள் தொடர்பாக மிக முக்கியமான சட்ட விழிப்புணர்வை பகிர்ந்து கொள்கிறோம். ஒரு சிலர் இவை வீட்டு முன் அசுத்தம் செய்கின்றன அல்லது தொந்தரவு தருகின்றன என்ற காரணங்களால் தனிப்பட்ட கோபம் காரணமாக விலங்குகளை துன்புறுத்தும் செயல்களில் ஈடுபடுகின்றனர். இதனை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். இவ்வாறான செயல்கள் அனைத்தும் சட்டப்படி குற்றமாகும். சட்டப்படி குற்றமாக கருதப்படும் செயல்கள் தெரு நாய்கள் அல்லது பூனைகளை அடித்தல், கல்லால் தாக்குதல், குத்தி விரட்டுதல் அல்லது கொடுமைப்படுத்துதல், தண்ணீர், சூடான நீர் அல்லது வேறு திரவங்களை அதன் மீது ஊற்றுதல், உணவு வழங்குபவர்களை தடுக்குதல் அல்லது மிரட்டுதல், விலங்குகளை பிடித்து வேறு இடங்களில் கைவிடுதல், குட்டிகளை தாய் விலங்குகளிடமிருந்து பிரித்தல், வாகனங்களை திட்டமிட்டு விலங்குகள் வாகன ஓட்டிகள் கவனமின்றி வந்து தெரு ஓரங்களில் படுத்திருக்கும் குட்டிகள் மற்றும் பெரிய நாய்களை மோதுதல் அல்லது ஊனமாகுதல், டூ வீலர் அல்லது வாகனங்களில் ஹைபின் ஒளி நேரடியாக வீசுதல், காயமடைந்து உயிருக்கு போராடும் விலங்குகளை உதவாமல் அப்புறப்படுத்துதல், எந்த விதத்திலும் உடல் அல்லது மன உளைச்சல் ஏற்படுத்துதல். சட்ட விளக்கங்கள் என்னவென்றால், மேற்கண்ட செயல்கள் கீழ்கண்ட சட்டங்களின் கீழ் குற்றமாகும். பிரிவென்ஷன் ஆஃப் குரூயாலிட்டி டு அனிமல்ஸ் ஆக்ட் 1960, பாரதிய நியாய சங்கிதா BNS 2023, முன்னாள் IPC 428 மற்றும் 429க்கு இணையான பிரிவுகள். அனிமல் பர்த் கண்ட்ரோல் டாக்ஸ் ரூல் 2023, விலங்குகளை காயப்படுத்துதல், ஊனமாக்குதல் அல்லது கொல்லுதல் போன்ற செயல்களுக்கு 5 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை மற்றும் அபராதம் விதிக்கப்படும். மேலும் அனிமல் வெல்ஃபேர் போர்ட் ஆஃப் இந்தியா மற்றும் தமிழ்நாடு விலங்குகள் நல வாரியம் வழங்கியுள்ள வழிகாட்டுதலின்படி தெரு நாய்களுக்கு உணவு வழங்குவது சட்டப்பூர்வமான உரிமை. அவற்றை இடமாற்றம் செய்வது சட்ட விரோதம். மனிதர்கள் மற்றும் விலங்குகள் இணைந்து வாழ வேண்டும். முக்கிய கூடுதல் தகவல் என்னவென்றால், தற்போது தமிழ்நாடு விலங்குகள் நல வாரியம் மாநிலம் முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் வீடில்லா நாய்களுக்கு கருத்தடை மற்றும் வெறிநோய் தடுப்பூசி பணிகளை செயல்படுத்தி வருகிறது. இந்த பணிகள் முறையாக நடைபெற அந்த பகுதிகளில் நாய்களுக்கு உணவு வழங்கும் நபர்களின் ஒத்துழைப்பு மிகவும் அவசியம். அவர்களை தடுத்து நிறுத்தினால் நாய்களை அடையாளம் காண முடியாது. கருத்தடை மற்றும் தடுப்பூசி பணிகள் பாதிக்கப்படும். தொழில்நுட்பங்கள் தொடர்பான பிரச்சனைகள் அதிகரிக்கும். எனவே உணவு வழங்குபவர்களை அந்த பகுதியின் விலங்குகள் மேலாண்மையில் முக்கிய பங்கு வகிக்கின்றனர் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நீதிமன்றங்களின் வழிகாட்டுதலின்படி அவர்களின் ஒத்துழைப்புடன் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. முக்கிய பசியான விலங்கு உணவு தேவை, இது இயல்பு. பிரச்சனையை தீர்க்காது, அதிகரிக்கும். அல்லது போராடும் விலங்குகளை கண்டால் உடனடியாக உதவி செய்வது மனிதாபிமான கடமையும் சட்டப்பூர்வ பொறுப்புமாகும். சரியான நடைமுறை. பிரச்சனை இருந்தால் மாநகராட்சி, ஊராட்சி, பஞ்சாயத்து அலுவலகத்தை தொடர்பு கொள்ளுங்கள். அவசர நிலை. அருகில் உள்ள காவல் நிலையத்தில் புகார் அளிக்கலாம். சட்டத்தை கையில் எடுக்க வேண்டாம். மனிதாபிமானத்துடன் நடந்து கொள்ளுங்கள். இறுதி எச்சரிக்கை. விலங்குகளை துன்புறுத்தும் எந்த செயலிலும் ஈடுபட்டால் சட்டப்படி கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். இச்செய்தி மக்கள் நலன் கருதி மத்திய மற்றும் மாநில விலங்குகள் நல வாரியங்களின் வழிகாட்டுதலின்படி பொது நல நோக்குடன் SPGSG அனைத்து விலங்குகள் மற்றும் பறவைகள் நலன் பாதுகாப்பு அமைப்பு தமிழ்நாடு சார்பாக வழங்கப்படுகிறது.